24 23 வந்து 8 எழுத்து. 20 22 வந்து 8 எழுத்து. 23 9 எழுத்து. 24 10 எழுத்து. கடமைப்பாடான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, இல்லைம்மா. படை பட படைப்பாளுமை. படைப்பாளுமை. படைப்பா எழுத்து மட்டும் கொஞ்சம் தவறா இருக்கு. மெர்லின் மெர்லின் நீங்க கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. இந்த கேள்விய பார்த்துட்டு நீங்க ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்ட்டா போட்டீங்கன்னா சரியா வந்துரும். அப்புறம் நீங்க ஒரு ஒரு லெட்டர் விட்டுட்டீங்க மெர்லின். 8 எழுத்து வார்த்தை அது. மெர்லின் நீங்க சொன்னது சரியான வார்த்தை தான். அந்த எழுத்துக்களும் இந்த இப்பு மட்டும் விட்டுட்டீங்க. அது சரிப்படுத்தீங்கன்னா சரியா வந்துரும். சாந்தி வால் என்ன சொல்லியிருக்காங்க சாந்தி? தெரியலையே அது. ஓரன்காவலை இல்லை, இல்லை. சிறுபடையாற்றுப்படை. கேமிங் சொல்லியிருக்காங்க தானு. சரியான பதில். சாந்தி. பயிரும் இல்லை. சித்திரம் வந்து படைப்பாளுமையால். இது சரியான ஸ்பெல்லிங் அது. சித்திரம் 22க்கு சரியா பதில் சொல்லியிருக்காங்க. படைப்பாளுமை யாழ். சரியான பதில் அது 22. ஸோ பார்த்துக்கலாம் அவங்களோட விடை. ஸ்பெல்லிங்ஸ் கரெக்டாக இருக்கு அது. ஸ்பெல்லிங் எழுத்துக்கள் கரெக்டாக இருக்கு. இன்னும் சொல்லாதது 23, 24 மட்டும் இன்னும் சொல்லல. ராதா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டாங்க. இன்னும் 23, 24க்கு இன்னும் யாரும் பதில் சொல்லல. ஸோ அது ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுங்க. சொல்லிட்டு நம்ம அடுத்தது புதுசா வரவங்க மற்றதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. 23, 24. சாந்தி ராதா கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
23, 24 யாருக்காவது தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஏதாவது க்ளூ வேணும்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். 23 ஆல தான் ஆரம்பிக்கும் அந்த எழுத்து. முதல் எழுத்து ஆ. 24 கால வந்து ஆரம்பிக்கும். டால முடியும். 24. 23 ஆல ஆரம்பிச்சு லைல முடியும். சின்ன லை. சாந்தி சங்கர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஊடகம் இருந்தது. அற்புதம். ரமேஷ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கட்டமைக்கப்பட்ட. சரியான பதில் சொல்லியிருக்காங்க. 24 கால ஆரம்பிச்சு டால முடியும். 10 எழுத்து வார்த்தை. ரமேஷ் கரெக்டா சொல்லியிருக்காங்க. கட்டமைக்க இப்ப வரும். கட்டமைக்கப்பட்ட. ஏன்னா தமிழ்ல வந்து டைப் பண்ணி அனுப்பலாம். தமிழ்ல ஆன்சர் 24க்கு. 23 வந்து ஆல ஆரம்பிச்சு லைல முடியும். ஜெயக்குமார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயக்குமாரி. அழிந்தொழிய வில்லை. சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ராதா கதை சொல்லல் சொல்லியிருக்காங்க. அது ஒத்த சொல்லி வரும். சரியான பதில். தெல்லற ஆன்சர் சொல்லியாச்சு. சித்திரம் கட்டமைக்கப்பட்ட, சாந்தி கட்டமைக்கப்பட்ட சொல்லியிருக்காங்க. 24, 23 எல்லாத்துக்குமே ஆன்சர் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ ஆன்சர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 21லேருந்து 25 வரைக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க அனைவருக்கும், சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி இந்த 25 கேள்விகள் மட்டும்தான். மாலதி அழிந்தொழிய வில்லை சொல்லியிருக்காங்க. சரியான பதில். இப்போ புதுசாக வந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் பதில்கள் சொல்லலாம். நம்ம லைவ் எண்டில் கடைசியில் எல்லா ஆன்சர்ஸும் ஒரு தடவை நம்ம வந்து ரீட் பண்ணிவிட்டு நம்ம லைவை முடிப்போம். ஸோ அந்த டைமில் நீங்கள் லைவ் முடிஞ்சப்பறம் நீங்கள் பார்க்கலாம். ஆன்சர்ஸ் எல்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம். அழிந்தொழிய வில்லை வரும். தோ வரும். அழிந்தொழியவில்லை. கட்டமைக்கும். புதுசாக பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்முடைய வார்த்தை விளையாட்டு 13. கொஞ்சம் கீழே வைக்கலாம். இன்றைக்கி நம்ம 25 வார்த்தைகள் பார்த்துருக்கோம். கலந்துள்ள சொற்களை சரியாக்குக. வார்த்தை விளையாட்டு 13. இது ஆன்சர்ஸ் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. எல்லா ஆன்சர்ஸுமே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கடினமாக இருந்தது சில வார்த்தைகள் மட்டும்தான். கடைசியாக 21, 25 வரைக்கும் கொஞ்சம் பெரிய வார்த்தைகள் கேட்டிருந்தோம். அதுக்கும் எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இது ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையின் பெயர், கட்டுரையில் ஒரு சிறுகதை புக்கு. அது புக்கில் இன்ட்ரடக்ஷனில் வர தலைப்பு சிறுகதை ஆற்றுப்படை. அதிலிருந்து எப்படி கதை சொல்கிறது அந்த டீட்டெயில்ஸாக அதில் வருது. அந்த கதையை பற்றிய ஒரு தொகுப்பு இது. அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள் தான் இந்த 25 வார்த்தைகளும் இன்றைக்கி நம்ம பார்த்தது. ஸோ இந்த லைவ் செஷன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஒன்று மொழிவழி, 2 பெருங்கலை, 3 நுண்கலை, 4 இனக்குழு, 5 கதை சொல்லல், 6 நுண்பொருள், 7 ஊடகம், 8 ஐரோப்பியா, 9 ஐரோப்பியா, 8 அற்புதம், 9 ஐரோப்பியா, 10 பிறந்தல். அனைத்தும் சிறந்த பதில்கள். கிரேசி
ராதா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சாந்தி சங்கர் அவங்களாம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 11 11 யாராவது சொன்னீங்களா? 11 சகோதரி, இது எல்லாரும் போடுவது போல் இல்லாமல் தூய தமிழில் கலந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி அம்மா. எனக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. நானும் நிறைய உங்களோட சேர்ந்து நானும் நிறைய கற்றுக்கிறேன், நிறைய கதைகள் படிக்கிறேன். நான் புக்ஸ் படிக்கிறத விட்டாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு புக்ஸ்லாம் படித்து. ஸோ இந்த லைவ் செக்ஷனில் உங்களோட சேர்ந்து நானும் கதைகள் வந்து இப்போ தான் புக்ஸ் வந்து இப்போ தான் நானே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த 1 மணி நேரம் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. படிக்கும்போதும் உங்களோட சேர்ந்து கலந்துரையாடும் போதும் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது சிறு தவறுகள் நானும் செய்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுறேன். சில சமயம் தப்பான எழுத்துக்கள், தப்பான புரிதல்களும் இருக்குது. ஸோ அதை நானும் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிறேன். கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, 11 பார்த்தீங்கன்னா வெளிப்பயணம் வரும். 12 உளவியல், 13 பௌதீகம் 14 கூறுகள், 15 மகாகவி, 16 தெலுங்கு, 17 சிறுகதை, 18 பிதா மகள், 19 தன்னளவில் 19, 20 கதாசிரியர், 21 சிறுகதையாற்றுப்படை, 22 படைப்பாளுமையால், 23 அழிந்தொழியவில்லை, 24 கட்டமைக்கப்பட்ட, 25 எழுதுகோலின் படி. 25க்கு ஆன்சர் நம்ம பார்த்தாச்சு. புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நம்ம கூட லைவில் இருக்கவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு அடுத்த லைவ் செக்ஷன் வரும். மதியம் 2 மணிக்கு அடுத்த லைவ் செக்ஷன் வரும். நாளைக்கு ஒரு நல்ல லைவ் செக்ஷனோட நாளைக்கு நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.